இப்படிதான் சொல்றாரு. நாங்களே சொல்றோம் சிறுபான்மை தான், நாங்களே சொல்கிறோம் இது சிறுபான்மை அரசுதான். சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை உண்மையாக நிலைநாட்டும் அரசுதான். சிறுபான்மையில என்ன சொல்றாரு முதலமைச்சர்? சிறுபான்மை மக்களுக்கான ஆட்சி இது அப்படின்னு சொல்றாரு. சிறுபான்மையுடைய ஆட்சி இதுன்னு சொன்னீங்களே, வரவேற்கிறோம். ஆனால் முதலமைச்சர் பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது கேபினெட் மினிஸ்டர் வந்தாங்க, ஒருவர் கூட முஸ்லீம் இல்லை. ஆனா உங்க கட்சியில பார்த்தோம் சொன்னா 3 முஸ்லீம்கள் ஜெயிச்சு உள்ள வந்திருக்காங்க, சட்டசபையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் கூட மினிஸ்டர் ஆகல இப்ப வரைக்கும். அவ எல்லாருக்கும் எல்லாமே சொன்னா பதவியில் இருக்கக்கூடிய அந்த சபையில் மந்திரிகள் என்று சொல்லக்கூடிய அந்த சபையில் முஸ்லீம்களும் இருக்கணும். அப்படி முஸ்லீம்கள் வழக்கமா என்ன பண்ணுவாங்க சொன்னா சிறுபான்மை துறை இஸ்லாமியர்களுக்கு சொல்லி அதை அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க. அதை விட கூடுதலாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு துறையை இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தமிழகத்திலே நடிகர் விஜய் அவருடைய கட்சி வென்று இன்றைக்கு அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். நடிகர் விஜயாக இருந்தவர் இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் என்கின்ற ஒரு பொறுப்பை பதவியை இன்றைக்கு அவர் அடைந்திருக்கின்றார். விஜய் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு சில வாக்குறுதிகளை அவர் வழங்கியதை நம்மால் பார்க்க முடிந்தது. ஏராளமான வாக்குறுதிகள். பெண்களுக்கு 2500 ரூபாய் மாதந்தோறும், 6 சிலிண்டர்கள் இலவசமாக, பெண்கள் திருமணம் முடிக்கும் பொழுது 1 பவுன் தங்க நகை, தரமான பட்டுப்புடவை, குழந்தை பிறந்தால் மோதிரம், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000, இப்படி ஏராளமான இன்னும் வாக்குறுதிகளை அவர்கள் மக்களுக்கு எடுத்துரைத்தார். அப்படி எடுத்துரைக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளில் ஒன்றுதான் தேர்தல் பிரச்சாரத்தில் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் சொன்னார், மீனவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார். என்ன வாக்குறுதி தந்தார் என்று சொன்னால், மீனவர்கள் அவர்கள் மீன் பிடிக்க செல்லும் பொழுது அந்த இலங்கையுடைய அந்த பார்டரை தாண்டி சென்று விடுவார்கள். அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் அந்த இலங்கை காவல்துறை என்ன பண்ணுன்னு சொன்னால் உடனே அவர்களை கைது பண்ணிடுவாங்க. இந்த நிகழ்வுகள் பார்த்தோம் சொன்னால் பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கு. இதற்கு ஒரு முழுமையான தீர்வில்லாத நிலையில் தான் இருக்கின்றது. இப்படி அவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால் தமிழகத்தில் ஆளக்கூடிய ஒவ்வொரு முதலமைச்சர்களும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் உடனே மத்திய அரசாங்கத்திற்கு அவர்கள் கடிதம் எழுதுவார். இப்படி நம்முடைய மீனவர்கள் இலங்கையுடைய அந்த பார்டரில் போனாங்க, இப்படி அந்த காவல்துறை அவங்களுக்கு கைது பண்ணிட்டாங்க, நீங்கள் அந்த நாட்டுடைய காவல்துறையில் பேசி நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்ம மீனவர்களை மீட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதி கொடுப்பாங்க. அந்த கடிதத்தின் மூலமாக பல்வேறு மீனவர்கள் வெளியே வந்திருக்காங்க. ஆனால் எதற்காக நாம் இது சொல்கின்றோம் என்று சொன்னால், விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் மீனவர்களுக்கு ஒரு உத்தரவாதம் தந்தார். என்ன உத்தரவாதம் சொன்னால், நம்ம ஆட்சி வந்துருச்சுன்னு சொன்னால் மீனவர்களுக்கு இப்படிப்பட்ட தொந்தரவு ஏற்படாது. யாராச்சும் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால் நாம் உடனே என்ன செய்ய மாட்டோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்தார். அவரை சுட்டிக்காட்டி சொன்னார், இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மீனவர்கள் இப்படி போய் அங்கே மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னால் வெறும் கடிதத்தை எழுதி ஒன்றிய அரசாங்கத்திற்கு அனுப்பி வைத்து அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்குறாரு. நம்ம அரசாங்கம் வந்துருச்சுன்னா அப்படி நாம் இருக்க மாட்டோம். மீனவர்களுடைய பிரச்சனைக்கு அப்பப்ப எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார், அவ்வளவுதான். அதோட அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே. நாம அதற்கு அதிரடியாக என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் ஒரு செய்வோம், மீனவர்கள் உடனடியாக மீட்டெடுக்கக்கூடிய செயலை நாம செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லிட்டு தான் இந்த மாதிரியான வாக்குறுதி கொடுத்ததுனால தான் மக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஏதோ புதுசா செய்ய போறாரு, மாற்றம் வரும் என்று சொன்னார் இல்லையா. இந்த மாற்றத்தை எதிர்பார்த்து தான் தமிழக மக்கள் இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு ஓட்டு செலுத்தினாங்க. நீங்க தேர்தல் பிரச்சாரத்தில் மீனவர்கள் இப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னா நீங்க அதிரடியா ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க பதவியேற்ற பிறகு 6 மீனவர்கள் அதே போன்ற நிலையில் இன்றைக்கு இலங்கையுடைய காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காங்க.
எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தைச் சேர்ந்த 6 நாட்டுப்படகு மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. மன்னார் தெற்கு கடற்பகுதியில் வைத்து 6 பேரையும் கைது செய்ததாக அறிவித்துள்ள இலங்கை கடற்படையினர் அவர்களை நீர்கொழும்பு மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்து கொழும்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்படி காவல்துறையால் கைது செய்யப்பட்ட அவர்களுக்கு நீங்க என்ன செய்திருக்கீங்கன்னு சொன்னா, எந்த விஷயத்தை நீங்க விமர்சித்தீர்களோ, எதை தவறு என்று சுட்டிக்காட்டீர்களோ, அதே செயலைத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களும் செய்திருக்கிறார். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். என்ன செய்திருக்கிறார்? வழக்கம் போல ஒரு கடிதத்தை எழுதி ஒன்றிய அரசாங்கத்திற்கு அனுப்பி வைத்து அவர் அடுத்த வேலைக்கு கிளம்பிட்டார். அப்ப உங்ககிட்ட மாற்றம் வரும்னு சொல்லி தானே மீனவர்கள்லாம் ஓட்டு போட்டாங்க. உங்களிடத்தில் நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாக்குறுதியை நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்லி தானே தமிழக மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க. அப்ப இப்படியெல்லாம் மாற்றம் வரும் என்று நம்பி இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயலின் மூலமாக ஏமாந்து விடக்கூடாது. நீங்க மாற்றம் வரும்னு சொன்னீங்கல்ல, அந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வரீங்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் அது எப்பொழுது மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பை நீங்க பூர்த்தி செய்யணும். ஏனென்று சொன்னால் வெறுமனே தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்றது அதை கடந்து செல்வது என்பது கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும், ஏன் இந்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இருந்த அவர்களும் இப்படி செய்தார்கள். அதற்கெல்லாம் மாற்று அரசாங்கம் தான் நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இப்படி உங்களுடைய வாக்குறுதி நீங்கள் சரியான முறையில் செய்யப்படவில்லை என்று சொன்னால் முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் எதை செய்தார்களோ அதோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 2014 தேர்தல் பிரச்சாரத்தில் இன்றைக்கு 3 முறை வெற்றி பெற்று இந்திய நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அன்றைக்கு பிரச்சாரத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? 2014 பிரச்சாரத்தில், அதாவது அவருக்கு அந்த நேரத்தில் மன்மோகன் சிங் அவர்கள் நாட்டுடைய பிரதமராக இருந்தார். அப்ப மோடிஜி அவருக்கு விமர்சனம் செய்தார். என்ன செய்தார் சொன்னா, பாகிஸ்தானோடு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு சொன்னா மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவருக்கு பாகிஸ்தானுக்கு அனுப்பிவிட்டு இவர் சும்மா உட்கார்ந்துருவாராம். அதை எப்படி சொன்னாருன்னு சொன்னா, ஒரு பத்திரிகையாளர் கேட்கும் பொழுது எப்படி சொல்றாருன்னு சொன்னா, பாகிஸ்தானுக்கு நாங்க அடிக்கு அடி நம்ம கொடுக்கணும், சும்மா இங்க இருக்கக்கூடிய பிரதமர் என்ன செய்றாரு, லவ் லெட்டர் எழுதி அனுப்புறாரு. पाकिस्तान को उसी की भाषा में जवाब देना चाहिए कि लव लेटर लिखना बंद करना चाहिए. இந்த லவ் லெட்டர் அனுப்புற விஷயம் நம்ம ஆட்சியில் இருக்காது, நான் பிரதமராக மாறிவிட்டேன்னு சொன்னா அது ட்ரெண்டே வேற அப்படின்னாரு. சொன்னதோட சரி, மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க. எந்த எதிரி நாட்டை இவர் விமர்சனம் செய்தாரோ அந்த எதிரி நாட்டுடைய பிரதமரை இவருடைய பதவி பிரமாணத்திற்கு அழைத்து அவரை உட்கார வச்சுதான் இவர் பதவி பிரமாணம் எடுத்தார். எதிரி அவரு, பாகிஸ்தான் யாரு, நமக்கு எதிரி தானே. அந்த எதிரியுடைய நாட்டுடைய பிரதமரை அழைத்து வந்துதான் அவரு பதவி பிரமாணம் எடுத்தார். அப்ப சொன்ன வாக்குறுதி எல்லாம் காத்துல பறந்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலை தமிழ்நாட்டுக்கு வந்துவிடக் கூடாது. இன்றைக்கு வெற்றி பெற்று முதலமைச்சராக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மீது நாங்க நிறைய நம்பிக்கை வச்சிருக்கிறோம், செய்வார் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த செயல்களை நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்து தர வேண்டும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, சட்டசபையில் எதிர்கட்சி ஒரு வாதம் வைக்கும் பொழுது அதற்கு நீங்க பதில் சொன்னீங்க. பதில் சொல்லக்கூடிய முதலமைச்சர் என்ன சொன்னார்னு சொன்னா, இந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய நம்மை பார்த்து சிறுபான்மை என்று நீங்கள் சொல்லிவிடக் கூடாது, நாங்களே சொல்றோம் இது சிறுபான்மை தான். இப்படிதான் சொல்றாரு, நாங்களே சொல்றோம் சிறுபான்மை தான். நாங்களே சொல்கிறோம் இது சிறுபான்மை அரசுதான். சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை உண்மையாக நிலைநாட்டும் அரசுதான். அது மட்டுமல்ல, சிறுபான்மை என்ன சொல்றாரு முதலமைச்சர், சிறுபான்மை மக்களுக்கான ஆட்சி இது அப்படின்னு சொல்றாரு. ஏற்றுக்கொள்றோம், வரவேற்கிறோம் இந்த விஷயத்தை. நீங்க சொன்ன அந்த வார்த்தையை நாங்க வரவேற்கிறோம். சிறுபான்மையுடைய ஆட்சி இதுன்னு சொன்னீங்களே, வரவேற்கிறோம். ஆனால் உங்களோடு சேர்த்து முதலமைச்சர் பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது உங்களோட சேர்த்து 8 கேபினட் மினிஸ்டர் வந்தாங்க. அந்த 8 நபர்கள்ல ஒருவர் கூட முஸ்லீம் இல்லை. ஆனா உங்க கட்சியில பார்த்தோம் சொன்னா 3 முஸ்லீம்கள் ஜெயிச்சு உள்ள வந்திருக்காங்க, சட்டசபையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் கூட மினிஸ்டர் ஆகல இப்ப வரைக்கும்.
கோரிக்கை வைக்கிறோம், முஸ்லிம்களுக்கு நீங்கள் இது போன்ற மந்திரி பதவி தாங்க. நீங்க அதுதானே வாக்குறுதியா சொன்னீங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும் சொன்னீங்கல்ல. அப்ப எல்லாருக்கும் எல்லாமே சொன்னா பதவியில் இருக்கக்கூடிய அந்த சபையில் மந்திரிகள் என்று சொல்லக்கூடிய அந்த சபையில் முஸ்லிம்களும் இருக்கணும். அப்படி முஸ்லிம்கள் அவர்களுக்கு நீங்கள் பதவி தரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா ஒரு நல்ல போஸ்டிங் கொடுங்க. அதையும் நாம கோரிக்கை வச்சுக்கிறோம். வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா சிறுபான்மை துறை இஸ்லாமியர்களுக்கு சொல்லி அதை அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க. அதை நம்ம குறையா சொல்லல. அதை விட கூடுதலாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு துறையை இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை நாம வைத்துக் கொள்கிறோம். அப்ப இதையெல்லாம் நீங்கள் செய்வீர்கள் என்று நாம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு புதிய முதலமைச்சர் வந்திருக்கிறார். திமுக அதிமுக இல்லாத ஒரு புதிய கட்சியை உருவாக்கி இன்றைக்கு புதிய முதலமைச்சர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த புதிய முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்தார்கள். எதற்கு வாக்களித்தார்கள் என்று சொன்னால் நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுவீர்கள் என்பதற்காக தான். நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் என்ன செய்ய போறேன்னு சொல்றேன். வந்தவொடனே கஜானாவில் காசு இல்லைன்ட்டீங்க. அப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல. பெண்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 2500 நமக்கு மாசம் மாசம் கிடைக்கும். விஜய் சொல்லிட்டாரு. 60 வயதிற்குள் உள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவியின் வங்கி கணக்கிலும் நேரடியாக மாதம் 2500 ரூபாய். கர்ப்பிணி பெண்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். எனக்கு குழந்தை பிறந்தா முதலமைச்சர் எனக்கு 1 பவுன் நகை தருவாரு என்கின்ற எதிர்பார்ப்புல இருக்காங்க மக்கள். நம்ம தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைகளை வரவேற்கும் திட்டம் தான் தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். குழந்தை பிறந்தால் நீங்கள் குழந்தைக்கு மோதிரம் தரன்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாம் எதிர்பார்த்திருப்பாங்க. குழந்தை பிறந்தா எங்க முதலமைச்சர் என்ன செய்வாரு? மோதிரம் கொடுப்பாரு. ஏழை குடும்பங்களை சேர்ந்த ஒவ்வொரு மணப்பெண்ணுக்கும் திருமணத்திற்காக 1 சவரன் 8 கிராம் தங்கமும் மற்றும் ஒரு தரமான பட்டு சேலை. திருமணமாக கூடிய பெண்கள் எதிர்பார்த்திருப்பாங்க. எனக்கு திருமணமாக போகுது, விஜய் அண்ணா என்ன செய்வாரு? நமக்கு 1 பவுன் நகையும் தரமான பட்டுப்புடையும் தருவாரு எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல. கஜானா காலின்றீங்க. கஜானா எப்பவும் காலியா தாங்க இருக்கும். அதிமுக விட்டு செல்லும் பொழுது திமுக வரும்போது கூட கஜானா காலியா தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா ஜெயிக்கும் பொழுது கூட கஜானா காலியா தான் இருந்தது. அதை சரி செய்யணும். எப்படி வருமானம் வரணும் அதற்கான வேலையை நீங்க பண்ணணும். அப்படி பண்ணி மக்களுக்கு நீங்க நலத்திட்டங்கள் செய்யணும். அந்த நலத்திட்டங்கள்லாம் செய்வேன் என்கின்ற வாக்குறுதி நீங்கள் கொடுத்ததனால தான் தமிழ்நாட்டுடைய மக்கள் உங்களை நம்பி வாக்களித்திருக்காங்க. அந்த மக்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கோரிக்கை உங்களிடத்தில் வைத்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்